தும்பும் போதும், இருமும் போதும் அவங்களுக்கு அந்த சிறுநீர் கசிவு வந்து ஏற்படுது. ம். சிறுநீரோட குவான்டிட்டியுமே கம்மியா தான் அப்பப்ப ம். வருது. 40 வயசு கடந்துட்டாலே எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா மேம் இது? மெனோபாஸ் காலகட்டத்தில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒரு தும்முவாங்க, இருமுவாங்க, இல்ல நல்லா சத்தம் போட்டு வந்து சிரிப்பாங்க. உடனே யூரின் வந்து லீக் ஆயிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டெலிவரி ஆயிடுச்சு, அதுவும் நார்மல் டெலிவரியா இருக்கு அப்படின்னா, அவங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிடும். அந்த மாரி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகும்போது, அந்த பிளாடரோட நெக்குன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து உங்களுக்கு யூரின ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ நீங்க அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்கா இருந்தது அப்படின்னா, அந்த நெக்க வந்து ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்ப நீங்க சடனா ஒரு பிரஷர் குடுக்குறீங்க. ஸோ ஒரு இருமுறாங்க, தும்முறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க அப்படின்னா, யூரின் வந்து லீக் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து லீக் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த நார்மல் டெலிவரி ஆனவங்க, பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து வீக்கா இருக்கிறவங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்கா இருக்குன்னா, தரையில உட்கார்ந்து அவங்களால கை ஊனி தான் எந்திரிக்க முடியும். ஸோ கை ஊனாம வந்து அவங்களால எந்திரிக்க முடியாது. அப்படி இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லுவோம். தும்மும்போது, இருமும்போது பிரஷர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, கொஞ்சமா வந்து யூரின் வந்து லீக் ஆகும். இன்னும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சடனா வந்து தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்ச உடனே யூரின் போணும் போல இருக்கு. உடனடியா யூரின் போகணும். டாய்லெட் போறதுக்குள்ளயே வந்து எனக்கு வந்து யூரின் லீக் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு பதட்டம் ஆகுது அப்படின்னா, உடனடியா யூரின் போகணும் போல இருக்கும். இது வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டிபிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் குடிச்ச உடனே எனக்கு யூரின் போகணும் போல இருக்குங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து பிளாடர்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமா தூண்டப்படுது. இது மெயினா நம்மளோட மைண்டுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்லுது. சில பேருக்கு இது 2மே இருக்கலாம்.